கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில வார்த்தை நமக்கு வருது, கர்த்தருக்கு காத்து இருக்கிறவங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க. இந்த காரியங்கள், இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பதஷ்டம் வருது. கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருந்தா நமக்கு ஏன் இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை மக்கள்கிட்ட காணப்படுது. அநேக மக்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. அல்லேலூயா. எதுக்கு காத்திருக்கணுமா? வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பாடல், நல்ல ஒரு பாடலை நம்ம கேட்டோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு போக்கஸ் இருக்கு. என்ன தெரியுமா? என் இயேசு வருவார். அல்லேலூயா. என் இயேசு வருவார், என் இயேசு மீண்டும் வருவார், என் கண்ணீருக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என் இயேசு வருவார். அந்த போக்கஸ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்துல அநேக நேரம் அந்த பிசாசு என்ன பண்ணுவான்? தேவனுடைய பிள்ளைகளை திசை திருப்ப வகை பார்ப்பான். அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ வென்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த வகையில இந்த பிள்ளைய நம்ம தள்ளிரலாம், இதோடைய ஆத்துமாவை தள்ளிரலாம், இதோடைய போக்கஸ் ஆண்டவரை எதிர்பார்த்து இருக்கிற அந்த சிந்தனையில இருந்து அதை தள்ளலாம்னு சொல்லிதான் பிசாசு வகை பார்க்கும். ஆனா தேவ பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு நம்பிக்கை வேணும். என்னன்னா, நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன். அங்க வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லும் போது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க புது பலன் அடைவாங்க. அநேக நேரத்துல தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும்போது நீங்க அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த கற்றுக்கொள்ளணும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு உபத்திரவங்கள் வருகிறதோ, எவ்வளவு பாடுகள் வருகிறதோ, அப்போதுதான் நீங்க இன்னும் அதிகமாய் ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தருக்கு காத்து இருக்கிறவங்க புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த கழுகு சும்மா காக்கா கூட்டம் இல்ல, சபை காக்கா கூட்டம் இல்ல, சபை குருவி இல்ல, சபை கிளி இல்ல. கிளிய பிடிச்ச வீட்டுக்குள்ள கூண்டுல வச்சு வளர்க்கலாம், ஆனா கழுகு கொண்டாந்து வீட்டுல வச்சு வளர்க்க முடியுமா? அப்ப இந்த சபை கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது கழுகு போல செட்டைகளை அடித்து, ஒரு புயல் காற்று வந்துச்சுன்னா காக்கா எல்லாம் போய் கூட்டுல உட்கார்ந்துடும். ஆனா நீங்க கழுக பார்த்தீங்கன்னா நல்லா அதனுடைய விங்ஸ விரிச்சு அழகா பறக்கும். அல்லேலூயா. ஆகவே சபைக்கு பாடுகள் உண்டு, சபைக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் சிறகை அடித்து பறப்பேன். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீ திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும். என்னன்னா, இந்த உலகத்துல 2 விதமான கூட்டங்கள். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 48, 49 வசனங்களை வாசிப்போம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. நல்லா பாருங்க, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, இந்த ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது மண்ணினாலே படைத்தார். அப்ப ஆதாமின் பிள்ளைகளாகிய நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்கள், மண்ணின் தன்மையை உடையவர்கள். ஆனால் இந்த மண்ணின் தன்மையை உடைய இந்த ஆதாம்
தேவனின் சாயலை, தேவனின் மகிமையை இழந்து போனதுனால இப்ப வானத்துக்கு உரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து பூமியில வந்தார். இப்ப விண்ணுக்குரிய தேவன் எப்படிப்பட்டவரோ அது போல விண்ணவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் பார்க்கிறோம், வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவினுடைய சாயலை அணிந்து கொள்வதற்குத்தான் ஒரு சின்ன போராட்டங்கள் இந்த பூமியில நமக்கு வருது. இந்த பூமியில இந்த போராட்டங்களை, இந்த துன்பங்களை, இந்த அக்கிரமங்களை நம்ம பார்க்கும் போது, அந்த அக்கிரமத்தையும் அந்த துன்பத்தையும் சகிக்கும் போது அந்த வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. வெறும் மாம்சமும் ரத்தமும் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அல்லேலூயா. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமே சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க, அழிவுள்ளது எது அப்படின்னா இந்த சரீரம். இது ஒரு நாள் மாம்சமும் இந்த ரத்தமும் அழிந்து போயிடும். ஆனால் அழிவுள்ளது அழியாமைன்னா ஆண்டவராகிய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அழியாத தேவன். அந்த அழியாத தேவனை, அந்த அழியாத பரலோகத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சாயல்ல வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் அங்க வசனம் அப்படியா சொல்லி இருக்கிறது. அப்ப அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிக்காது. அப்ப இந்த சரீரம் அல்ல, இந்த மாம்சத்துக்குரியதுல இதையே நினைச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளுடைய போக்கஸை இழந்து விடக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை வாழ வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு ஆச்சரியம் பாருங்க, இந்த கொரிந்தியர் புஸ்தகத்துலதான் பவுல் இப்படியான வசனங்களை, ஜீவ வசனங்களை எழுதுகிறார். ஆனால் இந்த கொரிந்தியருக்கு அவர் கடிதம் எழுதும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறீர்களே. அப்ப கொரிந்து சபைக்கு இவர் சொல்ற, உனக்கு ஒரு குறையே இல்ல, எந்த ஒரு குறையும் இல்லப்பா, ஒரு வரத்திலையும் உனக்கு குறை இல்ல, நீ இயேசுவை எதிர்பார்க்கிற. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக திருச்சபை மக்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு குறை இல்ல, நாங்க ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய குறைகளை நம்மால் காண முடியாது. தயவு செய்து நான் சொல்லுறேன் கேளுங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம வசனத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் என்ற கண்ணாடி தான் விசுவாசிகளை சீர்படுத்துவது. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், பவுல் இப்படி சொல்லுகிற இந்த பவுல், ஆனா 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிருக்கு. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோட பேசாம மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. பாத்தீங்களா? அதனாலதான் அவர் சொல்றார், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிக்காது. அப்ப எப்போது இந்த கொரிந்தியர் சடங்கள் மாம்சத்துக்குரியவங்களா காணப்பட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, நீங்க தயவு செய்து கோவிக்காதீங்க, அங்க வசனத்தை பாருங்க, பலன் இல்ல. இன்னைக்கு ஏன் நமக்கு பலன் இல்ல? ஏன் பலன் இல்ல? ஏன்னா மாம்சத்துக்குரியதை தான் அதிகமா தேடுறோம். ஆனா ஆவிக்குரியதை நம்ம தேடும் போதுதான் பலனா இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு பலன் இல்லாதபடியால் உங்களுக்கு பாலை கொடுக்கிறேன், நான் போஜனத்தை கொடுக்கல. போஜனம்னா நல்ல மீட், கறி, பிரியாணி அப்படிலாம் கொடுக்கல. குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க? பால் தான் கொடுப்பாங்க. மகிழ்ச்சி வந்திருக்கான், பால் தான். ஏன்? அவனுக்கு பலன் இருக்காது, அவன் குழந்தை. அப்ப இந்த பவுல்
அந்த கொரிந்திய மக்களுக்கு பாலை கொடுக்கிறார். இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அவர் சொல்றாரு, பொறாமை, வாக்குவாதம், பேதகம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறபடினால நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. மனுஷனுடைய மார்க்கம் என்னன்னா அவனுக்கு இதெல்லாம் இருக்கும். அப்ப நம்மளாம் என்ன பண்ணா மனுஷனாவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு மேல தேவனுடைய பிள்ளையா மாறிடணும். நான் மனுஷன் தானே, எனக்கு சதை இருக்கு, ரத்தம் இருக்குன்னா அந்த சதையும் ரத்தத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், மறந்துடணும். அல்லேலூயா. நான் மாம்சம் தான் பொறாமப்படுவேன், எனக்கு மாம்சம் தான் இருக்கு, நான் வாக்குவாதம் பண்ணுவேன், எனக்கு மாம்சம் தான் இருக்கு, அதனால நான் பேதம், இப்படி நிறைய திருச்சபைகள்ல கூட பொறாமைகள், வாக்குவாதங்கள், பேதகங்கள், அந்த ஊழியரை கொடு, இந்த ஊழியரை கொடு. ஆனா அழகா வேதம் சொல்லுது, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் இல்ல, விளையச் செய்கிற தேவன். தேவனை மையப்படுத்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் யாரையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. ஆக பவுல் இப்படியா இந்த மக்களுக்கு சொல்லுகிறார். ஆக தேவ மக்களே, நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என்ன தெரியுமா, நம்மளை சீர்படுத்துகிற இடம்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிற இடம். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுதான் ஒரு புது பலன் வரும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுதான் ஒரு அசைக்க முடியாத ஒரு வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது, நம்ம யார் மேல நம்பிக்கையா இருக்கிறோம்? மனுஷன மேல நம்பிக்கையா இருந்தா அது கண்ணியை வருவிக்கும். எனக்கு இந்த மனுஷன் உதவி செய்வான், இந்த மனுஷன்ட்ட இருந்து எனக்கு ஃபேவர் கிடைக்கும், இந்த மனுஷன் எனக்கு பணம் கொடுத்து உதவான், இந்த மனுஷன் எனக்கு எதையாவது ஒண்ணு செய்வான். நோ, மனுஷனை நம்புவது கண்ணியை வருவிக்கும். அப்ப யாரை நம்பணும்? கர்த்தரை நம்ப வேண்டும். ஒரு கதை இருக்கு, இலவு காத்த கிளி. தெரியுமா? இலவு காத்த கிளி அப்படின்னா, இந்த கிளி என்ன செய்யும், தக்காளி பழத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். தக்காளி நல்லா பழுத்துரும், நல்லா கொத்தி சாப்பிட்டுரும். அதுக்கப்புறம் இந்த கிளி என்ன பண்ணும், மாம்பழத்தை கிட்ட போய் நிற்கும். மாம்பழம் நல்லா பழுக்கும், அதை கொத்தி சாப்பிடும். இதெல்லாம் அதுக்கு நம்பிக்கை. ஆனா அதே மாதிரி அது பஞ்சு மரத்துக்கிட்ட போய் நிற்கும், இலவம் பஞ்சு மரத்துக்கிட்ட. இந்த பஞ்சு மரம் எப்படா பழுக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருக்கும். அது பழுக்கிற போது அது என்ன ஆயிரும்னா, அது வெடிச்சு பஞ்சா சிதறும். அதோடைய நம்பிக்கை ஒண்ணுமே இல்லாம ஜீரோவாயிரும். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம், நாம் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆகவேதான் அந்த வசனத்தங்க நம்ம சொல்லும் போது, யாரு தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்களோ அவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற பிள்ளை புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடிக்கும். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் செட்டைகளை அடித்து அந்த உயர எழும்புகிற அனுபவத்தை தருவார். நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் ஓடுவார்கள், இளைப்படைய மாட்டார்கள், அவர்கள் நடப்பார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கலாம். காத்திருக்குதல். நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் தீமைக்கு தீமை நம்ம செய்யக்கூடாது. நம்ம கர்த்தரிடத்துல அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் நினைவுகளை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் காரியங்களை செயல்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. நான் போய் தீமைக்கு சரி கட்டுவேன் இல்ல, தீமையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, அவருக்கு நம்ம காத்திருக்கும் போது அவர் நமக்கு ரட்சிப்பை தருவார், விடுதலையை தருவார். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17-18 வசனங்கள். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களுக்காகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் காத்திருக்கும் போது
கர்த்தருக்காக அவர் எதிர்பார்த்திருக்கும் போது அங்க என்ன நடக்குது? அவருடைய பிள்ளைகளும் அவரும் அந்த குடும்பம் அந்த இஸ்ரவேல் தேசத்துல அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என் குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வருகிறது. நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு வொர்ஷிப் பண்ணும் போது தேவ நாமத்துல நான் சொல்லுறேன், எவ்வளவு பேர் நீங்க களி கூர்ந்தீங்கன்னு தெரியல. பாடும்போது அவர் சமூகம் என் முன்னால, என் பின்னால, என் அருகில, அவர் பிரசனை என் கூட அப்படின்னும் போது நீங்க எத்தனை பேர் உங்க குடும்பத்தை நினைச்சீங்க? எத்தனை பேர் உங்க குடும்பத்துல இருக்க பிள்ளைகளை நினைச்சீங்க? எத்தனை பேர் உங்களுடைய சொந்தக்காரங்களை நினைச்சீங்க? எத்தனை பேர் தூரத்துல இருக்கிறவங்களை நினைச்சீங்க? அல்லேலூயா. அப்படி ஒரு நினைப்புல நினைத்து சபை அப்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு மகிமை, ஒரு பிரசனம் இறங்கும். நம்ம ஏதோ வந்து உட்காந்துட்டு பாடிட்டு நம்ம போறோம் அப்படின்னும் போது அங்க பிரசன்னத்தை உணர முடியாது, ஃபீலிங்கை உணர முடியாது. நமக்கு பிடிக்காதவங்களானாலும் சரி, நமக்கு எதிரிகளானாலும் சரி. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில யாரும் பிடிக்காமலாம் இருக்கா? ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவம் என்றாலே அன்புதான். அப்ப நம்ம அன்பானவர்கள் கூட வர முடியாம தூர இடத்துல எங்க இருந்தாலும் சரி, நீங்க அந்த பிரசன்னத்துக்காக ஜெபிக்கணும். நான் அப்படியே நின்னு பாடும்போது சபைக்குள்ள வந்து இன்னைக்கு வராத பிள்ளைங்க, இங்க இருந்து நிறைய பிள்ளைங்க, போன பிள்ளைங்க எல்லாரையுமே நினைச்சேன். தேவன் அறிவார் புல்பிட்ல இருந்து. நீங்க அப்படி உணர்ந்து பாடும்போது நம்ம பிள்ளைகளை தேவன் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வைப்பார். நீங்க நினைக்க வேண்டாம் அவங்க நம்ம கிட்ட இல்ல, அவங்க நம்ம கிட்ட இருந்து கோவிச்சுட்டு போயிட்டாங்க, அல்லது எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறாங்க, நம்மள புரிஞ்சுக்கவில்லையே, அப்படி கொடுத்து நீங்க யோசிக்க வேண்டாம். ஆனா நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாக அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வைப்பார். அல்லேலூயா. உங்க நம்பிக்கை ஒருபோதும் தேவன் வீணாக்கவே மாட்டார். தேவ சமூகத்துல வரும்போது, அப்பா நான் மட்டும் அல்லப்பா, என் குடும்பத்தார் எல்லாம் பரலோகத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க கர்த்தருக்கு காத்துருங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க, தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, புது பலன், நியூ ஸ்ட்ரென்த். பழைய பலன் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு எண்ணெயை நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணெய் என்ன ஆயிரும்னா, ஒரு 6 மாசம் நீங்க யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும்? காம்பி போயிடும், ஸ்மெல் வந்துடும், அதை நம்ம பயன்படுத்த முடியாது. அது மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது அது என்னவாயிரும்? ஒரு புது பலனை நமக்கு கொடுக்கும். ஆமென். இந்த வண்டி பாப்பீங்களா, டூ வீலரை ஒரு மாசம் நீங்க ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? அதை ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. நீங்க ரொம்ப எனர்ஜி என்ன பண்ணணும்? வேஸ்ட் பண்ணணும், போட்டு அடிக்கணும், உதைக்கணும், ஃபியூல் இருக்கான்னு பார்க்கணும், ஏர் செக் பண்ணணும், அப்படி இப்படி எதையோ உங்களை டென்ஷன் பார்த்தோம். அது மாதிரி தேவனுடைய சமூகத்துல நீங்க தினந்தோறும் காத்திருக்கும் போது கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, நியூ ஸ்ட்ரென்த், புது பலனை தருகிறார். அல்லேலூயா. அந்த புது பலன் வாசிக்கலாம். மீகா 3வது அதிகாரம் 8வது வசனம். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியாகிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த புது பலன் வரும்போது, இந்த புது பலன் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? பாவத்தை வெறுக்க செய்யும். அல்லேலூயா. நான் புது பலன் பெற்றுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் காமிப்பாங்க. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்பாரு. அந்த பூஸ்ட குடிச்சிட்டா நமக்கு என்ன வந்துடும்? ஒரு சரீரத்துல வலிமை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நிறைய இப்பெல்லாம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம். இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு வலிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வலிமையை குறித்து இங்க பேசல. ஏன்னா இந்த வலிமை ஒரு நாள் இது மண்ணுக்கு மண்ணு, சாம்பலுக்கு சாம்பலா, தூசிக்கு தூசியா போயிடும். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறப்புள்ள புது பலன் என்று சொல்லும்போது ஆவியில புது பலன் அடைகிறது. அல்லேலூயா. அந்த ஆவியில துணிச்சலா நீ வந்து பாவத்தை மற்றவங்களை சுட்டி காட்டி கண்டிக்கிற அனுபவம்.
அதுதான் பாவத்தை வெறுக்கிற அனுபவம். இன்னைக்கு இன்னைக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆளுகை செய்கின்ற தலைவர்கள் மத்தியில ஒரு ஒரு ஆட்சியாளர்கள் இன்னொரு ஆட்சியாளர்களை குறை சொல்லும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா? இத பத்தி நீ பேசக்கூடாது, இது உனக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப எதிர்கட்சி சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சியிலுமே என்ன இருக்கிறது? குறைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பராக்கிரமத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது அதனுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் சாரம் ஏற்றப்பட அதனுடைய பாவங்கள் அப்படியே மறைந்து போகிறது. ஆண்டவருடைய வெளிச்சத்துல உட்கார எப்படி இந்த உப்பு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்க இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? எடுத்த உடனே பார்க்கும்போது கண்ணேன்னு கருப்பா இருக்கும். ஆனா அது அந்த சன்லைட்ல உட்கார அந்த உப்பினுடைய தன்மை மாறி ஒரு வெண்மை நிறமாக மாறிவிடும். அல்லேலூயா. அது போல பரிசுத்த ஆவியினோடு ஐக்கியம் கொள்ள பராக்கிரமத்தினால் நாம் நிரப்பப்பட்டு நாம பாவத்தை தட்டி கேட்கிற அதிகாரத்துல வருகிறோம். அல்லேலூயா. நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன். இந்த உலகத்துல ஆளுகை செய்கிற ஆளுகைகள் வேற. அது பணத்தை கொண்டு மட்டும்தான் சாதிக்க முடியும், அல்லது அது அந்த உலகத்துல இருக்கிற பலங்களை கொண்டுதான் சாதிக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனை நல்லவன் ஆக்கணும்னு சொன்னா அதற்கு ஆண்டவர் தேவை, ஆண்டவருடைய வசனம் தேவை. அல்லேலூயா. அதனாலதான் இந்த மீகா என்று சொல்லப்படுகிறவர் யாருன்னு சொன்னா, ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு இளைஞர். ஆனா ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு இளைஞர் கர்த்தருடைய பராக்கிரமத்தினாலையும் அவருடைய நியாயத்தினாலும் அவருடைய பலத்தினாலும் நிரப்பப்பட்ட போது அரச குடும்பத்துக்கும் சாதாரண மக்களுக்கும் போய் அவர் தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று தைரியமாய் வல்லமையாய் பேசுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, இந்த உலகத்துல ஆண்டவருடைய அந்த காத்திருக்கிறது, ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னு சொன்னா, மனுஷனை ப்ளீஸ் பண்றது இல்ல, தேவனை உயர்த்துவீங்க. அல்லேலூயா. அவருடைய பலத்தினாலும் அவருடைய நியாயத்தினாலும் அவருடைய பராக்கிரமத்தினாலும் நீங்க நிரப்பப்பட்டு இருப்பீர்கள். அப்ப நீங்க சொல்லுவீங்க, இது தவறு, இது சரி என்று. இஸ்ரவேலுக்கு பாவத்தையும் யாக்கோபுக்கு அவனுடைய மீறுதலையும் அறிவிக்கும்படி கர்த்தர் அருளின பலத்தினால் நான் நிரப்பப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு கிருபை சபைக்கு வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் தெளிவா பேசுகிறார், தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். அவர் சொல்றார், உனக்கு நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நமக்கு தெரியும் இல்லையா, எது நன்மை எது தீமை? நமக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு மரத்தை அவர் உள்ள வைத்து, இதை நீ புசிக்காதே, இதை சாப்பிடும் போது நீ சாகவே சாவாய். அல்லேலூயா. ஆனால் அங்கே மீறுதலுக்கு உட்பட்டாள் ஏவாள். அவள் மீறுதல் அடையும்படிதான் போதுதான் அங்கே பாவம் உள்ளே வந்தது. ஆசீர்வாதமாய் இருந்த போது அவர்கள் எல்லாம் நன்றாய் காணப்பட்டது. மீறுதல் வந்த போது கண் திறக்கப்பட்டது. கண் திறந்த போது அவள் நிர்வாணியாய் காணப்பட்டாள். மகிமை போய்விட்டது. கீழ்ப்படியாமல் போகும்போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் போய்விடுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மீகா தீர்க்கதரிசி சொல்றார், உனக்கு நன்மை இன்னதென்று கர்த்தர் அறிவித்திருக்கிறார். அறிவா, நமக்கு நல்லா தெரியும் எது நன்மை என்பது நல்லா தெரியும். அவர் சொல்லுகிறார், நியாயம் செய், நியாயம் செய். நியாயம் செய்யறோமா? இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுகிறார். நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உனக்கு ஒரு புது பலன் வரணும்னா, அந்த புது பலன்ல என்ன இருக்கணும்னா, நம்ம நியாயம் செய்கிறோமா? ஒருவேளை நமக்கு நாமே நியாயம் செய்வோம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நியாயம் செய்கிறோமா? நமக்காக ஒரு நியாயம் செய்வதல்ல, தேவனுக்காக. அங்க வாசிக்கிறோம் பாருங்க, இரக்கத்தை சிநேகித்து. வீட்டுல இரக்கம் செய்யறது இல்ல. ஐயோ மகள் பட்டினியா இருக்கிறான், மகன் பட்டினியா இருக்கிறான், அல்லது நம்ம பெற்றோர் பட்டினியா இருக்காங்க, அப்படி அல்ல. நீ ஒருவனுக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்ய கடவா. அல்லேலூயா. நம்ம இரக்கம் செய்கிறோமா?
நம்ம நியாயம் செய்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? அவர்கிட்ட மனத்தாழ்மையா இருக்கிறோமா? ஒருவேளை மனுஷன் முன்னால தாழ்மையா இருப்போம். ஒரு மனுஷன் அதிகாரத்துல இருந்து அவனுக்கு சல்யூட் அடிப்போம். ஒரு மனுஷன் ஒரு கனம் பொருந்தினவனாக, ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தா அவனுக்கு கனம் அடிப்போம், சல்யூட் அடிப்போம். ஆனா தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துகிறோமா? தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த காதுல வாங்கி நம்ம இந்த காதுல விற்றக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டவர்கள். சபை ஒரு புது பலனை பெற்றுக்கொண்ட சபை. அல்லேலூயா. இந்த சபைக்கு அந்த புது பலனை கொடுக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்களாம்? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது அந்த எழும்புகிற அந்த அனுபவம் சபைக்கு இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஒரு உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் தனியே அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக அவர் மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். நீங்கள் மார்க்கு புஸ்தகம் வீட்டுல போய் வாசிங்க. 9வது அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது அவர் உயிர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த உயர்ந்த மலை எர்மோன் என்று சொல்லப்படுகிற அந்த மலை இஸ்ரவேல்ல உயரமான ஒரு மலை, பனிபடர்ந்த மலை. அந்த மலை மேல சீஷர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர் அப்படியே மாறுகிறார், மறுரூபமாகிறார். அவருடைய வஸ்திரம் நல்ல சவுக்காரத்தால் துவைக்கப்பட்ட நல்ல ஒரு வெண்மையான வஸ்திரத்தை போல ஆகிறது. அங்கே அவர் மோசேயை பார்க்கிறார், அங்கே எலியாவை பார்க்கிறார், அவர்களோடு அவர் சம்பாஷணை பண்ணுகிறார், அவர் மறுரூபமாகிறார். அங்க பார்க்கிறோம், அங்கே பேதுரு கேட்கிறார், உனக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரத்தை போடுவோம், நாம இங்க இருக்கிறது நல்லது. சில நேரங்கள்ல நம்ம ஒரு இடத்துல இருக்கிறது நல்லது, அதனால நம்ம மனுஷனை ப்ளீஸ் பண்ணுவோம். நீங்க இந்த பூமிக்குரியதே போதும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா மறுரூபமாக முடியாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அல்லேலூயா. இந்த பூமிக்குரியதே நம்ம தேடிக்கொண்டு இது போதும் சொல்லி நம்ம மனுஷனை ப்ளீஸ் பண்ணி மனுஷனை முன்னால நம்ம தாழ்மைப்படுத்தி தேவன் முன்னால நம்ம தாழ்மைப்படுத்தாட்டினா நம்ம மறுரூபமாக முடியாது. இவன் சொன்னா உனக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம், நம்ம இங்கேயே தங்கியிருப்போம் நல்லதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் பேசுறார், தேவன் பேசுறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் சொல்லும் போது அப்படியே கீழே விழுந்துடுறான். பேதுரு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அங்க யாருமே இல்லை, அங்கே மோசேயும் இல்லை, அங்கே எலியாவும் இல்லை, இயேசு ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். தேவன் முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தும் போது அதைதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார். ஆமென். 2வது காரியத்தை நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேல்கிட்ட போய் சொல்லுப்பா, என்ன சொல்றாரு? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப மலையில, அந்த எர்மோன் மலையில போய் அவர் மறுரூபமானாரோ, டிரான்ஸ்பிகரேஷன், உருமாற்றம் அடைந்தார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும், தேவனுடைய ஆவியினால தான் ஒரு பிள்ளை டிரான்ஸ்பிகரேஷன் ஆக முடியும். அவர் இந்த பூமியில இருந்த நாட்கள்ல நீங்க இந்த பூமிக்கு சொந்தம் இல்ல, நமக்கு இந்த பூமி சொந்தம் இல்ல, நமக்கு பரலோகம் சொந்தம், நான் பரலோகத்துக்கு போயிருவேன், உங்களுக்கும் நான் வாசஸ்தலத்தை ஏற்படுத்துறேன், அதனால நான் இப்ப டிரான்ஸ்பிகரேஷன் ஆகி நான் மேல போறத பாக்குறார், காமிக்கிறார், உயிர் வாழும் போதே காமிக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைங்க ஒண்ணு செய்யணும், நினைச்சுக்கணும், இந்த உலகத்துல இருக்க வலிமைகள் எல்லாவற்றையும் மேலான ஒரு வலிமை தேவனுடைய ஆவியின் வலிமை. செருபாபேல் யாரு தெரியுமா? அந்த நாட்டினுடைய கவர்னர். அந்த கவர்னர் அவங்க கையிலனா நிறைய ஆயுதங்கள் இருக்கும், வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வெப்பன்ஸ் வச்சிருக்கல, படைக்கருவிகள், படைக்கலன்கள், அதுல இருக்கிற பலம் அல்ல, அந்த பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவரிடத்துல பெரிய ராணுவங்கள் இருக்கிறது.
யோசித்து பாருங்க, ஒரு கொரோனா வந்துச்சு, ஜனங்க நிலைமை என்ன ஆச்சு? யோசித்து பார்ப்போம். யுத்தங்கள் நடைபெறுது, அந்த இடத்துல இருக்க மக்களுடைய நிலைமைகள் என்ன? ஆக சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்கிட்ட இருக்கிற இந்த ஆவி வலிமை வாய்ந்தது, இந்த ஆவியை உங்கள் மேல் வைப்பேன். அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மீதிலும் என்னுடைய ஆவியை நான் அமரச் செய்வேன். ஆமென். அப்ப அந்த ஆவி வலிமை வாய்ந்தது, அந்த ஆவி வல்லமை உள்ளது. நம்ம அநேக நேரத்துல என்ன நினைக்கிறோம், நம்முடைய கரத்துல இருக்கிற காரியங்களை வச்சு ஜெயம் எடுத்துடலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, அது இல்ல, ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்திலே ஜெயம் எடுக்க முடியும். ஒருவேளை நம்முடைய கரத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து நீங்க ஆண்டவரை விசுவாசிப்பீங்கன்னா, நீங்க நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிறதுக்கு சமமா இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் போதும் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு பலனாய் இருப்பார். அல்லேலூயா. அவர் வலிமை நிறைந்தவர். நம்ம வசனத்தை வாசிக்கலாம். 33வது சங்கீதம் 17. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. அது தமது மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க, மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பெரிய பெரிய குதிரையெல்லாம் வச்சிருந்தா பத்தாது, ரட்சிக்கிறதுக்கு குதிரைகளுடைய வல்லமை விருதா. அல்லேலூயா. அதனுடைய வீரியம் அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வந்துறாரு. பாருங்க, தாவீதை குறிச்சு பாக்குறோம். ஏலா பள்ளத்தாக்குல ஒரு பெரிய பெலிஸ்தன் நிக்கிறான், எல்லாரையும் பார்த்து கூப்பிடுகிறான், நீங்க யாராவது ஒருத்தர் என்கிட்ட வாங்க, இன்னைக்கு நான் உங்களை கொன்று உங்களுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு நான் போடுறேன்னு சொல்லி அவன் ஒரு 6 அடி உயரம், 6-7 அடி உயரம் இருக்குது, வெண்கல சீரா போட்டுட்டு அவன் நின்று அந்த இடத்துல கூப்பிடுறான். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ராஜா, சவுல் என்கிறதான ராஜா, மக்கள் கேட்டு விரும்பி வாங்கிய ராஜா. ஆனா அந்த ராஜா கலங்கி கொண்டே இருக்கிறார். ஒரு சிறுவன் தாவீது வருகிறார். அவர் சொல்லுகிறார், யாரும் இந்த பெலிஸ்தன் நிமித்தமாய் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தன் நிமித்தமாக நீங்க யாரும் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. நீ வரலாம்ப்பா, பட்டயத்தோட வரலாம், நீ வரலாம், ஈட்டியோட வரலாம், ஆனா என் தேவனுடைய நாமம் ஒன்று இருக்குது, அது யெகோவா நிஷி, அது ஜெயம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. என் தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அது யெகோவா ராஃபா, அவர் சுகம் கொடுக்கிற தேவன். என் தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அது யெகோவா ஷாலோம், அது சமாதானம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அவர் எனக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நீ வரலாம் ஈட்டியோட, நீ வரலாம் பட்டயத்தோட, ஆனால் நீ நிந்திக்கிற இராணுவங்களின் தேவனாகிய ஆண்டவருடைய நாமத்துல நான் வருகிறேன். ஜெயம் எடுத்தான். கையில பட்டயமே இல்ல, ஆனால் தேவன் அருளிய பராக்கிரமம் தாவீதுக்குள்ளாக இருந்தது. யோசித்து பாருங்க, பெரிய ஈட்டியை வச்சுக்கிட்டு பெரிய கம்பு வச்சுட்டு இருக்கிறவன் முன்னால ஒரு கல்லை தூக்கி கொண்டு போய் நின்னா என்ன நினைப்பாங்க? பைத்தியக்காரன். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமாய் இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன கல்லுதான், ஆனா அந்த கல்லை கொண்டு அவன் எரியும் போது ஆண்டவர் அவனோடு இருந்து யுத்தம் பண்ணினார். இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்க தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும் போது புது பலன் அடைந்து உங்கள் எதிரியை வீழ்த்துவதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது சுகவீனங்களா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், சமாதான குறைச்சல்களா இருக்கலாம், பொருளாதார கஷ்டங்களா இருக்கலாம், ஏதாவது
விரோதமாக இருக்கலாம். முகாந்தரம் இல்லாமல் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டு இருக்கலாம். எந்த முகாந்தரமும் இருக்காது. ஆனா அவன் எழும்புவான். உங்களை பார்த்தா குறை சொல்லுவான். உங்களை பார்த்தா ஏதாவது ஒண்ணு சொல்லிக் கொண்டு இருப்பான். அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. அந்த பராக்கிரமத்தினால் தேவன் உங்களை நிரப்பும் போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும் போது, அங்கே வசனம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை நீ தேடியும் காண மாட்டாய். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் அவர்கள் இல்பொருள் ஆவார்கள். அதனால்தான் வேதம் சொல்கிறது, எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களே உன் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. யெகோவா ராஃபா நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு விஷயம் பவுலை குறிச்சு பார்க்கும்போது கொரிந்திய மக்கள் சொன்னாங்க, பவுல் பலவீனமான ஒரு மனுஷன். பவுல் அவர் குழி விழுந்த கண்கள், அவர் கண்களிலிருந்து எப்போதும் தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கால்கள் எல்லாம் வளைந்து காணப்படுகிறது. அவர்கள் முதுகு கூன்விழிந்து காணப்படுகிறது. இவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு மனிதன். அவருடைய அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் வேணா பலவீனமா இருக்கலாம், ஆனா அவருடைய உள்ளார்ந்த மனிதன் பலப்பட்டதா இருந்தது. அல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு ஆண்டவரோட ஐக்கியம் வைத்திருந்ததுனால அவருடைய உடல்ல இருந்த உருமால்களையும் கச்சைகளையும் தூக்கி போடும்போது ஜனங்களுக்குள்ளாக ஒரு விசேஷித்த சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 11, 12 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் எடுத்து போடும் போது வியாதியஸ்தர்கள் குணமானார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவேளை உன்னை பார்க்கும் போது உன்னுடைய அப்பியரன்ஸ் அவ்வளவுதான், ஐயோ இவங்களை பார்க்கும் போது இவங்க ஒன்றுமில்லாதவர்கள். ஆனா நீங்க எந்த அளவுக்கு தேவனோட இருக்கிறீங்களோ, தேவனுடைய பராக்கிரமம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ, உங்கள் மூலமாக தேசத்துக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக உங்களை சுற்றி உள்ள மக்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட பலத்தையும் ஆவியையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு புது பலன், ஒரு புது பலன். அந்த பலன் என்ன தெரியுமா? அந்த 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. அல்லேலூயா. பலமுள்ள ஆவி, தெளிந்த புத்திய கொடுக்கிறாரு. தெளிந்த புத்தினா என்ன? எல்லாரும் மாதிரி இமோஷனா ஒரு காரியத்தை செய்யறது இல்ல, பரபரப்பா செய்யறது இல்ல, பரவசத்தோடு செய்யறது இல்ல, நிதானம். ஒரு பிள்ளை மேக்ஸ் போடுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸ் எக்ஸாம் போது, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமா? மேக்ஸ் எக்ஸாம்ல ஒரு கணக்கு போடுதுன்னா அந்த கணக்குல இவ்வளவுதான் ஆன்சர் வரணும்னு தெரியணும். அந்த ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இடையில இருக்குது பாத்தீங்களா ஸ்டெப்ஸ், அதை எப்படி வேணாலும் எழுதும். எந்த மெத்தட்ல வேணாலும் போடுவாங்க. சில வேளைகள்ல பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் கூட சில ஸ்டெப்ஸ் போடுவாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க அதை காட்டிலும் சிறப்பான ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுவாங்க. கடைசி அந்த ஆன்சரை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சரியான லைஃப ஃப்ரேம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய இலக்க ஃப்ரேம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய இலக்கு என்ன தெரியுமா? நம்மளுடைய போக்கஸ் என்ன தெரியுமா? வானம் மீதுல இயேசு வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். அதை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குரிய ஸ்டெப்ஸ் உங்க வாழ்க்கையில நீங்க போடுவீங்க. அப்படி போடும்போது நீங்க வீழ்ந்தாலும் எழுந்திருப்பீங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆன்சர் கரெக்டா வரணும். ஆமென். 3வது ஒரு காரியம், தேவ பிள்ளை தேவனுக்கு காத்திருக்கும் போது புது பலன் மாற்றம் இல்ல, அது ஷட்டைகளை அடித்து அது எழும்பும், உயர எழும்பும். வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துறார். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு புது பலன், நியூ ஸ்ட்ரென்த், ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். அதோட இல்ல, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வருகிறார். நீ உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கும்படி செய்வாராம். அப்ப அந்த வசனத்தை சொல்லும் போது ஆவியானவர் இங்க பதிவு செய்கிறார். அப்பொழுது, அப்பொழுதுனா எப்பொழுது? நம்ம கேட்கணும். அப்பொழுதுனா எப்பொழுது ஆண்டவரே?
என்ன நீங்க உயர்ந்த ஸ்தலத்துல ஏறி இருக்க பண்ணுவீங்க? இப்ப வாசிங்க 13வது வசனத்தை. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய். ஆனால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாள், இந்த ஓய்வு நாள், இந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்ல நீங்க என்ன பண்ணக்கூடாதான்? நமக்கு இஷ்டமானபடி செய்யக்கூடாது. நம்ம காலை விலக்கி, காலு தேவாலயத்துல இருக்கணும். நம்ம உயரணும்னா, நமக்கு ஆண்டவர் உயர்வுகளை கொடுக்கணும்னா, நம்ம கால் நமக்கு இஷ்டமான இடத்துக்கு போகாம காலை விலக்கி உனக்கு இஷ்டமானதை செய்யாம உன் சொந்த பேச்ச பேசாத. ஓய்வு நாள மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி. எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்கும்? அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேச போகிறேன். நான் ஆண்டவரை இன்னைக்கு சந்திக்க போறேன். அல்லேலூயா. பெத்தேல்ல போனா ஒருத்தன் ஆண்டவர் தரிசித்தான். ஆண்டவர் சொன்னா, நீ இருக்கிற இந்த ஸ்தலத்துக்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தை நான் உனக்கு சொந்தமா கொடுப்பேன். அதை நான் செய்யற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. பெத்தேல் ஒரு ஸ்தலத்துல அவன் தேவனை தரிசித்தான். நம்ம ஓய்வு நாள்ல தேவனுடைய நாளை மனமகிழ்ச்சி நாளா ஆண்டவரை நான் சந்திக்கிற ஒரு இடம், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போகிற ஒரு இடம். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கென்று வச்சிருக்கிற அந்த மன்னாவை நான் புசிக்க செல்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய எல்லா நோய்களும் விடுதலையாக ஆண்டவர் கொடுக்கிற அந்த மன்னாவினால் நான் நிரப்ப போகிறேன். அந்த மனமகிழ்ச்சி நாள் என்று நீ நினைப்பாயானால், அப்ப ஆண்டவர் உன்னை என்ன சொல்வாரு? கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருப்பாய். கர்த்தர்ல மனமகிழ்ச்சி இருக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைங்கள் அதனாலதான் ஆலயத்துக்கு வராட்டினா நான் ரொம்ப வேதனைப்படுவேன். கூட்டம் சேர்க்கணும்னு இல்ல, உண்மையா கூட்டம் சேர்க்கணும்னு இல்ல. வந்தா என்ன, எனக்கு என்ன, அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்படுமே, அதுதானப்பா என்ன அழைச்சிங்க, இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி தானே கூப்பிட்டீங்க. அதுதான் நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க பாருங்க. நம்ம போய் ஏன் சொல்றோம்னு சொன்னா, நீ கர்த்தருடைய நாள மனமகிழ்ச்சி நாள் என்னன்னா, அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, பூமியில உயர்ந்த ஸ்தலத்துல உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி செய்து அவர் யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் உங்களை நிரப்புவாராம். கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆனா கடையை திறக்கணும், கடையை திறந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறேன் இல்ல. இங்க வந்தா ஆண்டவர் யாக்கோபின் சுதந்திரம் என்ன தெரியுமா? கோலும் தடியுமா போனேன், இப்ப 2 பரிவாரத்தோட வர்றேன். பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு, பிளஸ்ஸிங்ஸ் நிறைய இருக்கு. மனசுல என்ன இல்ல? சஞ்சலம், சந்தோஷம் இல்ல. இப்ப சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை நான் விட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கதவை திறந்தா காசு கிடைக்கும். பிளஸ்ஸிங்ஸ் இருக்காது. எந்த பிளஸ்ஸிங்? சமாதானம். ஆவிக்குரிய பிளஸ்ஸிங்ஸ் வராது. இழந்து பார். என் நிமித்தமா நீ எதை இழக்கிறையோ அதை பெற்றுக்கொள்வா. ஆனா எப்படி பெற்றுக்கொள்வா? துன்பங்களோடு கூட நூறத்தனையாய். நம்மால் பொய்யே சொல்ல மாட்டார். அல்லேலூயா. எதை இழந்தாலும் இந்த பூமியில துன்பத்தோட நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வாய். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். துன்பம் இல்லாம இருக்கணும்லாம் சொல்லல. ஏன்னா மாம்சமும் ரத்தம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. மண்ணானவர்களும் நம்மளோட இருக்கிறாங்க, விண்ணுக்குரியவர்களும் நம்மளோட இருக்கிறாங்க. அப்ப விண்ணுக்கும் மண்ணுக்கும் எப்போதும் என்ன இருக்கு? போராட்டம் இருக்கும். ஆனா துன்பத்தோட உனக்கு நூறத்தனையாய் தருவேன், மறுமையில நித்திய ஜீவனை தருவேன். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய நாள்ல நம்ம சொந்த பேச்ச பேசக்கூடாது, நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. நம்ம காலை விலக்கி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, தேவனிடத்துல நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கும்போது, தேவன் நம்மளை உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். உனக்கு நல்ல ப்ரமோஷனை கொடுப்பார்ப்பா, உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார்ப்பா. அப்ப நீ செஞ்சு பாரு. நீ கட்டாத வீட்டை கொடுப்பார், நடாத தோட்டத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வெட்டாத கிணற கொடுப்பார். எப்ப தெரியுமா?
கர்த்தர்ட்ட மனமகிழ்ச்சியா இருந்து கர்த்தருடைய காரியத்தை போக்கஸ் பண்ணும்போது நன்மை கிருபை நம்மளை தொடரும். அடுத்த காரியம் பார்ப்போம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் என் அறிந்திருக்கிறான். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் வை. பாத்தீங்களா, உயர்வு எப்ப வருதான்? வாஞ்ச ஆண்டவர்கிட்ட இருக்கணும். வாஞ்ச ஆண்டவரிடத்துல இருக்கணும். ஆண்டவர் மேல தாகமா இருக்கணும். தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஓ, தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாலும் தேனும் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு விலை இல்லாம, பணம் இல்லாம, கிரயம் இல்லாம இலவசமா கொடுப்பேன்னு சொல்றேன். உயர்வு எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தரிடத்துல வாஞ்சை. நீங்க செவி கொடுத்து சேருங்க. தேவனுடைய ஆலயத்துல வரும்போது தேவன் இருக்கிறார். தேவன்கிட்ட பேச வந்திருக்கு. தேவன் நம்மகிட்ட பேசுறார். நீங்க செவி கொடுங்க. நீங்க செவி கொடுக்கும் போது இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது கர்த்தரிடத்துல வாஞ்ச, கர்த்தரிடத்துல தாகம் இருக்கும்போது நம்முடைய தாகம், உலகத்துக்குரிய தாகம் ஒரு நாள் நமக்கு வராது. கர்த்தரிடத்துல தாகம் இருக்கும்போது உலகத்துக்குரிய தாகம் நமக்கு வராது. ஏன்னா அவர் சொல்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகிறார். சமாரியா ஸ்திரீட்ட பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, ஆண்டவரே அப்படியா, அப்படின்னா அந்த தண்ணியை எனக்கு தாங்க. நான் இனி வந்து இந்த கிணத்துல மொண்டு கொள்ளாமல் இருக்கும்படி எனக்கு அந்த தண்ணியை தாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் கொடுக்கிற தண்ணி ஜீவ தண்ணி. அதனால ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பயப்படாத. என்னத்தை புசிப்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்ற ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்படாத. கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு விட. நீ என்கிட்ட வாஞ்சா இருக்கிறல்ல, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என் மேல வாஞ்சா இருக்கிறல்ல, நான் உன்னை உயர்த்துவேன். எங்க உயர்த்துவார் தெரியுமா? நீங்க நினைக்காதீங்க சத்துரு எந்திரிக்கிறான்னு. சத்துரு எந்திரிக்கதான் உங்க பந்தி அழகாகும். சத்துரு எந்திரிக்கதான் உங்க தலையை தேவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். சத்துரு எந்திரிக்கதான் அந்த சத்துருக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உனக்கு வர்றான்ல எதிராக ஒரு சத்துரு, அந்த சத்துரு வர வர ஆண்டவர் உங்க கப்பை ஓவர்ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருப்பார். பிளஸிங்ஸ் நிரம்பி வலிஞ்சிட்டே இருக்கும். அவன் பார்த்து 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 பொறாமையிலேயே எலும்பு உருக்கி செத்து போயிடுவான். இது தேவ பிள்ளைக்கு வச்சிருக்கா சுதந்திரம். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்ப நீங்க வாஞ்சா இருக்கும் போது சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க. சத்துரு எலும்பு இருக்கா, தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அவனுக்கு முன்னால தேவன் உங்கள் தலையை உயர்த்துவா. அல்லேலூயா. நாம் இப்பொழுது 3 காரியங்களை பார்த்தோம். 1, கர்த்தருக்கு காத்திருக்கணும். 2வது, புது பலன், கர்த்தருடைய புது பலன் அடைகிறோம். 3வது, நம்ம புது பலன் அடையும் போது நம்ம உயர்த்தப்படுகிறோம். கடைசியாக அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஓடுவீங்க, நீங்க இலைப்படைய மாட்டீங்க, நீங்க நடப்பீங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா அந்த புது பலன் உங்களை எழுப்பிக் கொண்டே போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இப்பொழுது பந்திக்கு எழுந்திருப்போம்.